நீலவான விரிந்தது எல்லையற்ற வானம். சிதறிய வைரங்கள் போல நட்சத்திரங்கள் மின்னின். வானவில்லின் 7 வண்ணங்களில் 7 நட்சத்திரங்கள் ஒரு மாய ஒளியுடன் துடித்தன். அவை நகர்ந்தனன், மறுசீரமைக்கப்பட்டன், அண்டம் முழுவதும் வார்த்தைகளை உருவாக்கின. ஒரு தலைப்பை, ஒரு வாக்குறுதியை உச்சரிக்கும் வார்த்தைகள் 8வது அதிசயம். நட்சத்திரங்கள் துடித்தன, அவற்றின் ஒளி தீவிரமடைந்தது. ஒரு மெல்லிய ஓசை வெற்றிடத்தில் எதிரொலித்தது. ஒரு அந்த சிம்போனி அதன் இசைக்கருவில சரி செஞ்சது. எதிர்பார்ப்பு காத்துல கனமா தொங்கியது. ஒரு உறுதியான விஷயம். அந்த மூச்சு திணறியது, வெளிப்பாட்டுக்கா காத்திருந்தது. அண்டத்தின் ஆழத்திலிருந்து 7 உருங்க வெளிப்பட்டன். குதிரைகள், ஆனா பூமிக்குரிய தோற்றம் கொண்டவை அல்ல. ஒவ்வொரு குதிரையும் வானவில்லின் நெத்தில மின்னியது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம் மற்றும் ஊதா. அவற்றின் பெரிய தரவ ஒளி போல பாய்ந்தது. அவற்றின் குளம்புக நட்சத்திர தூசியுடன் பிரகாசித்தன். ஒரு தெய்வீக கருணையுடன் அவை ஒன்றா நகர்ந்தன். அவற்றின் கண்கள் தூரத்தில் ஒரு புள்ளியில நிலைத்திருந்தன். பகிரப்பட்ட நோக்கம் அவர்களின் நரம்புகள் வழியா துடித்தது. பழமையானது மற்றும் சக்தி வாய்ந்தது. அவ அண்டத்தின் குதிரைகள். அவற்றின் வருகை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை குறிக்குது. வெற்றிடத்தில் ஒரு தேர் உருவாகியது. அதன் வடிவம் தூய ஒளியிலிருந்து ஒன்றிணைந்தது. மெல்ல மெல்ல அதன் முழு வடிவத்தை எடுத்துக்கிட்டது. இது வான கைவினைத்திறனின் தலசிறந்த படைப்பாகும். ஒவ்வொரு வளைவும் கோணமும் சக்தி மற்றும் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் ஒவ்வொரு பகுதியும் ஒரு கலைப்பாடாகும். சுழற்றப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்ட தேர் நட்சத்திர மண்டலங்கள் அலங்கரிக்கப்பட்டது. அது துடிப்பது தோணியது. அதன் ஒளி எல்லாவற்றையும் மின்ன வச்சது. வலது சக்கரத்தில் சூரியன் ஒரு அக்கினி கோலமா பிரகாசித்தது. உருகிய தங்கத்தின் ஒரு அனல கோலம், அதன் வெப்பம் உணரப்பட்டு. இடதுபுறத்தில் சந்திரன் வெளிப்பட்டது. குளிர்ச்சியான மெல்லிய ஒளியை வெளியிடும் வெள்ளிவட்டு அதன் அமைதியான ஒளி மைக்கியது. அவை சூழத் தொடங்கின். முதலில் மெதுவா, பின்னர் வேகமாகவும் அவை வான ஆற்றலின் இரட்ட சோழகளா மாறும் வரை அதன் வேகம் அதிகரித்தது. பிரகாசமான குதிரைகளாய் இழுக்கப்பட்ட தேர் அதன் ஏற்றத்தை தொடங்கியது. சூரியனோ சந்திரனோ அதன் பின்னா உதயமானது. அது வானத்தை நோக்கி உயர்ந்தது. பிரகாசிக்கும் சூரியனின் இதயத்திலிருந்து ஒரு உருவம் இறங்கியது. அது ஒரு மாயமான உருவம், ஒளியின் கதிர்களை உடையது. ஒரு இளைஞன். அவன் தோல மெருக்கு உட்பட்ட செம்பு நிறத்தில். அவன் கண்கள் உருகிய தங்கம் போல. அவன் தோற்றம் மின்னும் செம்பு போன்றது. தூய சூரிய ஒளியின் கிரீடம் அவன் புருவத்தில் இருந்தது. அதன் கதிர்வீச்சு அவன் முகத்தை ஒளிரச் செய்தது. அவன் முகம் ஒளியால் நிரம்பியது. 9 பளபளக்கும் மணிகள் பதித்த மாலைகள் அவன் கழுத்தை அலங்கரித்த. ஒவ்வொரு மணியும் அதன் சொந்த வாழ்க்கையுடன் துடித்தது. அவை ஒளிரும் நட்சத்திரங்களைப் போல இருந்தன. ரூபி மோதிரங்கள் அவன் அங்கல்களில் மின்னின். வைரங்கள் அவன் மணிக்கட்டுகளை கண் சிமிட்டேன். அவை ஒளியின் கதிர்களைப் போல மின்னின். ஒரு நகைகள் பதித்த பெல்டால் இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு தங்க எரைக்கச்சை அவன் இடுப்பில் ஒட்டிட்டது. அது அவன் உடலை ஒளிர செய்தது. தங்கத்தோடை நகைகள் ஒவ்வொரு அடியிலும் மெதுவாக ஒலித்தன். வானமணிகள் போன்ற ஒலி. அவை ஒலியின் இசையை உருவாக்கியன். அவன் கந்தர்வன், சூரியனின் மகன். அவன் அழகு மூச்சடைக்க கூடியது. அவன் ஒளியின் மகிமையை எடுத்துக்கின்றவன். வெள்ளி நிலவு உதயமானதும் அதன் மென்மையான ஒளியிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அந்த உருவம் மெதுவா வெளிப்பட அது ஒரு இளம் பெண்ணாக மாறியது. ஒரு இளம் பெண். அவள் தோல் பனியில் நிலவொளி போல. அவள் கண்கள் நட்சத்திர ஒளி குட்டைகள் போல. அவள் தோற்றம் மெல்லிய ஒளியால் மின்னியது. நிலா மலர்களின் கிரீடம் அவள் தலையை அலங்கரித்தது. அவற்றின் மென்மையான இதழ்கள் பனியுடன் மின்னின்றன. அவள் தலையில் மின்னும் மலர்கள் அவளின் அழகை மேலும் உயர்த்தன. அவள் நெற்றியில சிந்தூர் போட்டு இருந்தது. அவள் கண்கள் மை கொண்டு அலங்கரிக்கப்பட்டன. அவள் கண்களின் அழகு மெய்மறக்க வைத்தது. ஒரு வைர மூக்குத்தி மின்னியது. அவள் உதடுகள் ஒரு துடிப்பான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டன. அவள் உதடுகள் ஒரு செந்தாமரை மலரை போல இருந்தன. நிலவொளி மற்றும் கனவுகளில் இருந்து வடிவமைக்கப்பட்ட காதணிகள் அவள் காதுகள்ல தொங்கின. அவை அவளின் ஒவ்வொரு அசைவிலும் மின்னன். 9 மணிக்கற்கள் பதித்த மாலைகள். ஒவ்வொரு கல்லும் சந்திரனின் வேறுபட்ட கட்டமா அவள் கழுத்தை அலங்கரித்தன. அவள் அணிந்திருந்த ஒவ்வொரு நகையும் அவளின் அழகை மேலும் உயர்த்தியது.
அவள் ஒரு பரதநாட்டிய நடன கலைஞரின் உடையை அணிந்திருந்தாள். பட்டு மற்றும் நகைகள் அவள் ஒவ்வொரு அசைவிலும் பாய்ந்தன. அவள் நடனத்தின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் ஓடை மின்னியது. விலைமதிப்பற்ற மணிகள் பதித்த தங்க வளையல்கள் அவள் மணிக்கட்டுகளை சுற்றியிருந்தன. அவள் கைகளின் ஒவ்வொரு அசைவிலும் அவை ஒலித்தன. சிக்கலான மருதாணி வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட அவள் விரல்கள் நிலவொளியில் நடமாடுவது போல் தோன்றியது. அவள் விரல்கள் நிலவொளியில மின்னன். முத்துக்கள் பதித்த ஒரு தங்க எடைக்கச்சை அவள் இடுப்பை சுத்தி இருந்தது. அவள் நகரும் போது தங்க தொடை நகைகள் மெதுவாக ஒலித்தன். அவள் ஒவ்வொரு அசைவிலும் அவை ஒலித்தன். அவள் ஒரு அப்சரா, ஒரு வான தேவதை, சந்திரனின் மென்மையான ஒளியில பிறந்தவள். அவள் ஒரு வானத்தின் அழி உருவம். அதன் அற்புதமான குதிரைகளாய் இழுக்கப்பட்ட தேர் வானத்தை கடந்து சென்றது. கந்தர்வன், சூரியனின் மகன், சந்திரனின் மகளை நோக்கி திரும்பினான். அவன் தங்க கண்கள் அவள் கண்களை சந்தித்தன். ஒரு புன்னகை அவன் உதடுகளை தோற்றது, சூரியனை போலவே பிரகாசமான புன்னகை. அவன் புன்னகைக்கு பதிலளித்தாள். அவள் உதடுகள் பெற நிலவு போல வளைந்தன. அவன் கையை நீட்டினான். அவன் கை அவள் கையை சந்தித்தது. அவர்களுக்கு இடையில் ஒற்ற தாமரை மலர் மலர்ந்தது. அதன் இதழ்கள் சூரியன் மற்றும் சந்திரனின் ஒருங்கிணைந்த ஒளியில விரிந்தன். அவன் சாய்ந்தான். அவன் பார்வை அவளை பிடித்தது. அவர்களின் உதடுகள் நிலவொளி போல மென்மையாகவும் இனிமையாகவும் ஒரு முத்தத்துல சந்தித்தன். தேர்வான ஓவியத்தில் அதன் பயணத்தை தொடர்ந்தது. சூரியனும் சந்திரனும் வான பதாகைகள் போல பின்னால் சென்றன. அன்றம் பார்த்து கொண்டிருக்க மின்னும் தங்க எழுத்துக்களை எழுதப்பட்ட ஒற்றை சொற்றோடு தேருக்கு அருகில் தோன்றியது. இனி நீ இன்றி நான் இல்லை. 8வது அதிசயம் வெளிப்பட்டது. இது ஒரு இடமோ அல்லது பொருளோ அல்ல, ஆனா காதலின் நீடித்த சக்தி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை சூடு தாண்டக்கூடிய காதல்.